ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் குமார் இருக்கார். இவர்கிட்ட நம்ம சில கேள்விங்கள்லாம் கேட்க போகிறோம். ஹாய் குமார், எப்படி இருக்க? ஹாய் எஸ்கே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் குமார். புதுசாக இவங்க ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். இவருக்கு என்னை சில பல கேள்விங்க கேட்குறாரு, அதுக்கு நானும் பதில் சொல்ல போகிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பொதுவாகவே ஒரு ஃப்ளைட்டு வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகும்? ஆமாம் எஸ்கே, ஒரு ஃப்ளைட்டோட ஸ்பீடு வந்துட்டு 900 km/h. அதே போல் ஒரு ஃப்ளைட் வந்துட்டு உனக்கு இங்கேருந்து ஒரு யூஎஸ் போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 hour ஆகும். இல்லை சம்டைம்ஸ் வேறு ஊருக்கு போனோன்னா உங்களுக்கு ஒரு 20 மணி நேரம் கூட ஆகும். ஆனால் 1 மணி நேரத்தில் ஒரு பிளெயின் போக போகுதுன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? நீ நம்ப மாட்ட. ஆனால் இது வந்துட்டு இப்போது ப்ரோசஸிங்கில் இருக்குது. 2025 இதோட ப்ரோசஸிங்கை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு கேள்வியை நான் உன்னை கேட்குறேன். இப்போ வந்துட்டு ஒரு பிளேன் வந்துட்டு எவ்வளோ இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு எவ்வளோ நாளில் போகும்னு நீ நினைக்கிற? நீ கேட்டால் சொல்ல 1 நாள் ஆகும், இல்லை 2 நாள் ஆகும். ஆனால் உன்னை 1 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போய் ஒரு பிளெயின் விடுதுன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? அதே போல் அது எப்படி நீ சொல்கிற வந்துட்டு 14,000 அந்த ஸ்பீடு வந்து எப்படி பாசிபிளாக இருக்க போகுது? நிச்சயமாக நம்ப முடியாது தான். ஆனால் இந்த பிளேன் வந்துட்டு இந்த ஹைப்பர்சானிக் பிளேன் வந்துட்டு லான்ச் ஆகிடுச்சுன்னா இந்த உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போகணும்னு நினச்சாலும் உன்னை 1 மணி நேரத்தில் இதை எடுத்துன்னு போய் விட்டுடும். அதே போல் பொதுவாகவே ஸ்பீடு ஃப்ளைட் கேட்டால் 900 தான் சொல்லுவாங்க. ஆனால் இதோட ஸ்பீடு வந்துட்டு 14,000/h. யோசிச்சுப்பார், 9,000 சொன்னாலே நம்ம எந்த ஸ்பீடில் போவோம்னு யோசிச்சுக்க. ஆனால் வந்து இது 14,000/h ஸ்பீடுக்கு போகுதுன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட 12 தடவை ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். இதோட லான்ச் எப்போன்னு நீ என்னை கேட்ப. இதோட லான்ச் வந்துட்டு பை 2030 இது லான்ச் ஆகிடும். இதுக்கு வந்துட்டு டாப் கம்பெனிஸ், ஏர்கிராஃப்ட் கம்பெனிஸ் அண்ட் எல்லாம் போயிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு போட்டி போட்டுன்னு இதோட ப்ரோசஸிங்கில் அவங்க இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது வந்து எப்படி லான்ச் ஆக போகுதுன்னு தெரியல. ஆமாம், நீ சொல்கிற எப்போ இது லான்ச் ஆகும்னு கேட்டால் பை 2030 சொல்கிற. உண்மையிலே இது 2030 லான்ச் ஆகுமா? இல்லை நீ உன்னோட பழைய வீடியோ நான் ஒன்று பார்த்துருக்கேன், ஃப்ளையிங் ஹோட்டல்னு ஒரு வீடியோ போட்ட, அதுவும் லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியே இதுவும் ஆக போதா? ஸோ நம்மளோட உலகம் வந்து ரொம்ப அதிசயமான ஒரு உலகம், பரபரப்பாக இருக்க போகுது. ஸோ பை 30 இது என்ன நடக்க போகுது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் எஸ்கே கூட உங்களை மீட் பண்ணுறேன். It's bye from Kumar.